Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வீடே மணக்கிற ஒரு தக்காளி தோசை எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாங்க. இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை Subscribe பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இதல பச்சை அரிசி 2 கப்பும் இட்லி அரிசி 2 கப்பும் ஊற வச்சிருக்கேன். 5 ஹவர்ஸா ஊற வச்சிருக்கேன். இப்போ இத வாஷ் பண்ணிட்டு இத நம்ம மிக்ஸில போட்டுக்கலாம். நீங்க மிக்ஸில கூட போட்டுக்கோங்க, இல்ல அப்படினா கிரைண்டர்ல கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துடுங்க. ஃபர்ஸ்ட் அரிசி போட்டு நம்ம அரைச்சு எடுத்துடலாம். அதுக்கு அப்புறம் என்னென்ன போடணும் அப்படினு சொல்லிட்டு சொல்றேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெரியும். அரிசி அதிகமா இருக்கறனால நான் 2 டைம் போடுறேன். இப்போ ஒரு டைம் அரைச்சு எடுத்தாச்சு. இந்த பதத்துல அரைச்சு எடுத்துக்கோங்க. நம்ம தோசை மாவு மாதிரி இருக்கணும். கொஞ்சம் தண்ணியாவே இருக்கட்டும். இப்போ இன்னொரு டைம் அரைச்சு எடுத்தாச்சு. இட்லி அரிசி 2 கப், பச்சை அரிசி 2 கப் போட்டு ஊற வச்சு அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ இதுல துவரம்பருப்பு ஒரு 1/4 கப் அளவுக்கு ஊற வச்சது இத போட்டுக்கலாம். இத நீங்க இட்லி அரிசி அரிசியை ஊற வைக்கும் போது இதையும் ஊற வச்சிடுங்க. இது ஒரு 1/4 கப் இருந்தா போதும் துவரம்பருப்பு. இப்ப இது கூட பட்டை, இதுதாங்க ரொம்ப வாசமா இருக்கும். பட்டை ஒரு 2 பீஸ் போட்டுக்கலாம், சின்ன பீஸ். அதுக்கப்புறம் லவங்கம், இது ஒரு 5-6 பீஸ் போட்டுக்கலாம். இது ரெண்டும் சேர்த்தாதான் டேஸ்டே நமக்கு டேஸ்டும் கிடைக்கும், வாசமும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி, நான் இதுக்கு ஒரு 10 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா பெரிய பீஸாவே கட் பண்ணிக்கோங்க, அரைக்க தான் போறோம். இதுக்கு நம்ம தண்ணி ஊத்த தேவையில்லை, தக்காளி இருக்கிறதுனால அதுலயே தண்ணி வரும். நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் ஒரு 6 to 7 போட்டிருக்கேன். காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கூட போட்டுக்கோங்க. இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அந்த மாவுலேயே நம்ம இதையும் ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. லாஸ்ட்டாக என்ன போடணும் அப்படின்னா வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி அதை போட்டுட்டு அது கூட கொத்தமல்லி கொஞ்சம், கறிவேப்பிலை கொஞ்சம், ரெண்டையும் போட்டுக்கலாம். இப்போ இது நைஸா அரைக்கணும் தேவையில்லைங்க. இதை சும்மா ஒரு 2 திருப்புனா போதும். கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப நைஸா தேவையில்லை, இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சிக்கோங்க. பாருங்க, வெங்காயம் அப்படியே தான் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தான் இருக்கு, கொஞ்சம் தான் அரைச்சிருக்கு. இப்போ இதையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம்.
போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுடுங்க. இது வந்து ஒரு 6 மணி நேரம் நமக்கு புளிக்கணும். நீங்கள் சப்போஸ் நைட் செய்கிறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சு அரிசி ஊற வச்சுட்டு மதியமாக வந்து அரைச்சிட்டு நைட்டு ஊற்றிக்கலாம். இப்போது இந்த மாவு வந்து நல்லா 6 மணி நேரம் புளிச்சு வந்துடுச்சு. இப்போது நம்ம கல் வச்சு ஹீட் பண்ணி தோசை ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நல்லா மெலிசாக கிடைக்கும். அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் டைம் ஆகும் தோசை வேகிறதுக்கு. நம்ம சாதா தோசை மாதிரி இருக்காது, கொஞ்சம் டைம் ஆகும். ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான டிஷ்ஷுங்க. அதனால் ஒரே மாதிரி தோசை ஊற்றாமல் இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் தோசையை. தோசை ரெடி ஆயிடுச்சு. சுவையான மணக்கிற தக்காளி தோசை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப பிடிக்கும். அது நீங்கள் செஞ்சால் தான் தெரியும் உங்களுக்கு, நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.